நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளின் வார்த்தை மிகவும் கவனமானதாக இருக்க வேண்டும் என்றும், பிற கட்சிகள் தங்களை விமர்சித்தால் தாங்கிக் கொள்ள வேண்டும் எனவும் தொண்டர்களுக்கு அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரித்துள்ளார். மிகுந்த கவனத்துக்குரியதா கடித்த வார்த்தைகளை தவிருங்கள். பிறரை விமர்சிக்க வேண்டியதிருந்தால் கண்ணீத்தோடு அழைத்து மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள், பெருந்தகை அவர்கள், போற்றத்தக்க அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்று சொல்லுங்கள். எல்லாவற்றையும் தேவையில்லாத பேசிக்கொண்டு கூடாது. எதிரி யாரு நண்பர் யாருன்னு முடிவு பண்ணிக்கணும். நீ தேவையில்லாம பேசக்கூடாது. நீ எதிரியை தீர்மானிக்காம எங்களத்துக்கு வந்த நீ புரிஞ்சுக்கணும். நீங்க மேடை ஏறி விடுதலை சிறுத்தைகளை பேசுறது, அண்ணன் திருமாவளவனை பேசுறது, அண்ணன் வைகோவை பேசுறது, பாட்டாளி மக்கள் கட்சியை பேசுறது, எழுதுறது, எங்க ஐயா மருத்துவரையோ ஐயா சின்னையா அன்புமணியை பேசுறதோ இதெல்லாம் கூடாது. இவர்களை எதிர்க்க நீ கட்சி ஆரம்பிச்சா நீ நினைச்சினா கட்சி விட்டு போயிட்டே இருக்கு. அவர்களுக்கு எதிராக அந்த கட்சி தொடங்கப்படலையே, அந்த கோட்பாட்டு தத்துவத்தை ஏற்று இது வரலையே, அதுக்கு எதிராக இது தொடங்கப்படலை. அப்படி வரல. இது எதிரி யாருன்னு தெரிஞ்சுதான் இது களத்துக்கே வந்திருக்கு. இந்த அரசியல் இயக்கம் பேசவே கூடாது. அவர்கள் விமர்சிக்கிறார், அதான் அதை விட்டுங்க. அவர்கள் விமர்ச தாங்கிக்க. விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளை கடக்க தெரியாதவன் அற்ப வெற்றியை கூட தொடரும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.